அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. தந்தி நியூஸ் பேப்பரை மேக்ஸிமம் நம்மலாம் வாங்கி படிப்போம். அவங்க வந்து என்ன ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆனால் சீமான் அவர்கள் வந்து இந்த இடைத்தேர்தலில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் வந்து நிற்கிறான்னு சொல்லி எங்களுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சீமான் களம்ங்கிற இந்த இதில் வந்து சீமானை வந்து போட்டிடுறோன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தி வந்து எப்படிப்பட்ட உண்மையான செய்தி, அதே மாதிரி இந்த புதிய தலைமுறை அப்படிங்கிற பழைய தலைமுறைக்காரன் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு போலியான செய்தியாக வந்து மாறிட்டான். அதாவது பச்சைமுத்து பாரிவேந்தர் அவங்க என்னன்னா அந்த உடையாரில் வரக்கூடிய அந்த பாரிசாலன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியும். நம்ம வந்து அது சொல்லலான்னு வைங்களேன், அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் எஸ்ஆர்எம் காலேஜுடைய ஓனர். அந்த எஸ்ஆர்எம் காலேஜுடைய ஓனர் தான் இந்த புதிய தலைமுறை ஓனர். அப்போ அந்த புதிய தலைமுறை சேனலுக்கு அண்ணன் சீமான் வந்து பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறார். அந்த பையன் போய் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், பேட்டி கொடுங்க, என்ன தோற்று போயிட்டீங்களா அப்படிங்கும்போது ஒரு ஓரமாக போ அப்படின்னு சொல்லியிருப்பார். பத்திரிக்கையெல்லாம் சந்திக்க முடியாது அப்படின்னு. உடனே அவங்க வந்து ஒரு போலீஸ் இதை வெளியிட்டாங்க. விஜய் வந்து பேட்டி கொடுத்தா நான் பேட்டி கொடுப்பேன்னு சொல்லி சீமான் சொல்லிட்டாருன்னு. அப்போ அந்த போலி நியூஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பொது வேட்பாளராக சீமான் வந்து தேர்தலில் பொது வேட்பாளர் சீமான் இவங்க ஒரு பொய் செய்தியை போடுறாங்க. அப்போ இந்த செய்திக்கும் இந்த செய்திக்கு என்ன வித்தியாசம்? ஆனால் சீமான் வந்து உண்மையாலுமே அம்பாசமுத்திரம் நிற்கிறாரா அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம அந்த காணொலியில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கேட்கலாம், என்ன தம்பி நீ ஏதோ ஐடி மீட்டிங்லாம் போகிற மாதிரி சொன்ன நேற்று, அப்படி என்ன போகலையா அப்படின்னு சொல்லி கூட நம்மளால கேட்பாங்க. நானும் எவ்வளோ முயற்சி எடுத்தேன் போகலான்னு. என்ன பண்ணுறதுங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி ஐடி விங் வந்து செத்து போச்சு. அதாவது தாவக்கக்காரங்க அவ்வளோ அவதூறு வந்து பரப்பாங்க. ஏன் இந்த பாரிசாலன் முதற்கொண்டு சீமானுடைய மகன் வந்து 25 லட்ச ரூபா கட்டி அமெரிக்கன் ஸ்கூலில் படிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவதூறு பரப்பாப்பலாம் இந்த பாரிசாலன். அந்த பாரிசாலன் வாயை கூட அடைக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது இந்த நாம் தமிழர் கட்சி ஐடி விங், செத்து போன ஐடி விங். இதில் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, நேற்று வந்து நான் அவ்வளோ முயற்சி பண்ணேன் நான் போகணுன்ட்டு. இந்த மீட்டிங் வந்து போனால் சீமான்கிட்ட வந்து பேசிடணும், அதாவது இந்த மீட்டிங்கில் கலந்துக்கணும்னு சொல்லி சமூக ஊடகங்கள் நம்மளுக்காக ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணேன். நிறைய பேர்கிட்ட பேசினேன். அதெல்லாம் சொன்னோம்னா வந்து இதாக போயிடும். யாருமே ரெஸ்பான்ஸ் இல்லை. நாம் தமிழர் கட்சி வந்து அந்த ஒருங்கிணைக்கிறது இருக்குல்ல, நம்மளை அதாவது நாம் தமிழர் நோக்கி வர்றவங்கள ஒருங்கிணைக்கு உள்ளே வந்து இழுக்கிறதுக்கு அதுக்கெலாம் ஆளே இல்லை. ஒருத்தராக வந்து நான் ஃபோன் பண்ணேன், முக்கியமான ஆளுக்கு. அவர் என்ன சொன்னார்னா, அவர் வந்து பாக்கியராசனுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்பரும் கொடுத்தாரு, யூஸ் இல்லை. இடும்போன கார்த்தியானனுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு இன்னொருத்தர் நம்பர் கொடுக்காரு, ஃபோன் பண்ணால் அதுக்கும் யூஸ் இல்லை. மொத்தத்தில் என்ன நம்ம சொல்கிறது அப்படின்னு இல்லை, மொத்தத்தில் நம்ம போகல. அதாவது நம்மளாம் ஒரு சேனலை வந்து எடுத்துகிட்டு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக வந்து பேசுகிறோம். அதை சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் பூரா என்டிக்கு ஆதரவாளர் தான், நாம் தமிழர் ஆதரவாளர் தான். என்னுடைய சேனல் பார்க்குறவங்க பூராமே சீமானனுடைய ஆதரவாளர் தான். அப்போ சீமானுக்கு ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குங்க துரோகம். அது என்னன்னே நம்மளுக்கு தெரில. பெரிய துரோகம் நடக்குது. துரோகம் தான் அண்ணன் சீமானோட வீழ்ச்சிக்கே காரணமே. இந்த பாரிசாலனுடைய அவதூறுக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி ஐடிவிங்கெலாம் பதில் கொடுத்து நம்ம பேசுகிறோம். பாருங்கள் இப்போ இப்படி பேசுகிறாப்புல, இப்படி மாற்றி பேசுகிறாப்புலன்னு வச்சு உரிச்சிருக்கணும். இவன் பேசுகிறது பூரா அவதூறுன்னு, தாவக்காரங்க பரப்புறது பூரா அவதூறுன்னு. ஒரு பக்கம் இடுமான கார்த்தையும் சாட்டை துரைமுருகன் என்ன பண்ணுறாங்க, விஜய் தப்பு பண்ணுறாரு சொல்லிட்டுருக்காங்க. சொல்லட்டும், அது தப்பு இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம மேலே வர அவதூறுக்கு நம்ம பதில் கொடுக்கணும்ல, கொடுக்க ஆள் இல்லை. நம்ம பேசுகிறது தான் உண்டு. பின்னணியில் யார் இருக்கா, இந்த அவதூறு பரப்புறாங்கன்னா பின்னணியில் யார் இருக்கா? இப்போ பாரிசாலன் எடுத்துட்டிங்கன்னா, பாரிசாலன் வந்து ஒரு உடையார்னா அப்படிங்கிற அந்த ஒரு கேஸ்ட்டு. இந்த புதிய தலைமுறை அந்த சேனல் வச்சுருக்காருல பாரிவேந்தர், அவரும் அதே கேஸ்ட்டு. லீமா ரோஸும் அதே கேஸ்ட்டு தான். லாட்டரி மார்ட்டின் எதுக்கு வந்து பாரிசாலன் மாஞ்சு வந்து விஜய் ஆதரவு கொடுக்குறாருன்னா, எல்லாம் அந்த உள்ளடியில் அந்த இது இருக்குது. ஏன்னா பாரிசாலன் வந்து சாதியை வச்சு தான் அரசியலும் பார்ப்பல. அப்போ அவங்களும் வந்து அரசியலில் இருக்கும்போது அவர் வந்து அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவார். அதை வந்து வெளிப்படையாக சொல்லணும்ல, சொல்ல மாட்டாங்க. சரி விடுங்க, இப்போ வந்து செய்திக்கு வந்துடலாம். இதில் தந்தி டிவியில் என்ன ஓட்டிருக்காங்க அப்படின்னா, சீமான் களம் அப்படின்னு சொல்லி இந்த நிலையில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர், அதாவது இந்த நிலையில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட உள்ளார். இது குறித்து தினத்தந்தி நிறுவனம் அவர் கூறியதான். தினத்தந்தி நிறுவனமே சீமான் கூறினார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நடந்துள்ள சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்ட நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று நம்பினோம். உங்கள் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் தோல்வி அடைந்திருக்க கூடாது என்று பிற கட்சிகளை சேர்ந்தவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை என்னிடம் வெளிப்படுத்தினார்கள். தற்போது காலியாக உள்ள 6 தொகுதிகளும் ஏதேனும் ஒரு தொகுதியில் நான் போட்டியிட வேண்டும் என்பது நாம் தமிழர் கட்சியின் விருப்பமாக இருக்கிறது. பிற கட்சி சேர்ந்த விருப்பமும் இதுவாகவே தான் இருக்கிறது. எனவே இந்த 6 தொகுதிகளில்
6 தொகுதிகளில் நான் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டி போடலாம் என்று இருந்தேன் என்று ஆலோசித்த போது எந்த தொகுதி போட்டு ஆலோசித்த போது அம்பாசமுத்திரம் தொகுதி உகந்ததாக இருக்கும் என்று முடிவு செய்துள்ளேன். இந்த தொகுதியில் நான் போட்டியிடுவது உறுதி. இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சி 6 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி கட்சி வேட்பாளர் களம் இறக்கப்படுவார்கள். எத்தனையோ களத்தை சந்தித்து விட்டேன், இந்த களத்தையும் சந்திக்க தயாராகி விட்டேன். இவ்வாறு சீமான் கூறினார். சீமானே சொன்னாரா நான் அம்பாசம் எடுத்துட்டு நிற்கிறேன்னு சொல்லி தந்திரிவிக்காரன் ஒரு செய்தி போட்டிருக்கான். இவன் என்ன சொல்கிறான், சீமான் நிற்கிறாரு அம்பாசமுத்திரன்னு போட்டிருக்கான். சரி, ஆனால் இந்த புதிய தலைமுறைக்காரன் என்ன விட்றான்னா, பொது வேட்பாளர் இடைத்தேர்தலில் பொது வேட்பாளர் சீமான், சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்பாசமுத்திரத்தை எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் சீமான் நிறுத்தப்பட வாய்ப்பு. திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவோடு நாம் தமிழ் தலைமை வேட்பாளர் சீமான் பொது வேட்பாளர் என தகவல். காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்ட தாவக வேட்பாளர் வெற்றி வாய்ப்பை இழந்தாருன்னு இவனுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க திமுக அதிமுக தகவலில் சீமான் பொது வேட்பாளர் அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த செய்திகளில் இந்த பழைய தலைமுறை அப்படிங்கிற இப்போ தந்தை டிவிக்காரனாவது சீமான் எங்கள் நிருபர்கிட்ட சொன்னார் நான் போட்டி போடுறேங்கிறதோ நிப்பாட்டிட்டாங்க. அதுவும் பொய் செய்தி தான். சீமான் அவர்கள் சொல்லவே இல்லை. எந்த நிருபர்கிட்ட போய் எங்கே போய் காதை கொடுத்து இவன் இப்போ தந்தை டிவி நிருபர் கேட்டான். அதாவது ஒரு செய்தி மாதிரி இருக்குது. ஆனால் இந்த போலி பழைய தலைமுறை என்ன பண்ணுறாங்க, அப்பட்டமாக பொய் செய்தி. சீமானவ திமுக அதிமுக தகவல் நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. திமுக தகவலையும் அதிமுக தகவலையும் பொது வேட்பாளர் சீமா நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறத 100% உண்மை. அப்புறம் எப்படி இவங்க எந்த சோர்ஸ் அடிப்படையில் இவங்க செய்தி வெளியிடுறாங்க, எல்லாம் பொய் செய்தி தான். சீமானை பற்றி மட்டும் நெகட்டிவ் செய்தி வந்துக்கிட்டே இருக்குங்க. இதை நம்ம உடைக்கணும். பொய் செய்தி பழைய தலைமுறை பொய் செய்தியை போடுறாங்க. தந்தி டிவிக்காரன் ஒரு மாதிரி சொன்னால் இவன் ஒரு மாதிரி சொல்கிறான். பாலிமர் ஒரு போடவே இல்லை நியூஸ். அப்போ இவங்க திட்டமிட்டே போடுறாங்க. இந்த புதிய தலைமுறை யார் கண்ட்ரோல் இருக்குன்னா லீமா ரோஸ் உடைய கண்ட்ரோலில் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த லீமா ரோஸ் கண்ட்ரோலில் தான் இந்த புதிய தலைமுறை இருக்குது. ஏன் அதிமுக கூட லீமா ரோஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குங்கிறாங்க. புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த லீமா ரோஸ் உடைய கண்ட்ரோலில் இருக்கும். இந்த லீமா ரோஸு தான் அந்த ஆதவர்ஜுனா எல்லாம் தானே. அதனால சீமானை பற்றி நெகட்டிவ் செய்தியாக போடு. சீமான் திமுக விலை போயிட்டாருன்னு போடு. திமுக விலை போயிட்டு தான் சீமான் ஸ்டாலினை சந்திச்சோன்னே ஸ்டாலின் சீமான்ட்ட சொல்கிறாரா 2 பேட்டி காரில் வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு விஜய் உன்னை திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாரான். உடனே சீமான் சரிங்கிற மாதிரி இவங்க அப்படியே பொய்யா பரப்புகிறாங்கல்ல. இதெல்லாம் பரப்புறது பின்னணி யார் இருக்கான்னா ஆதவர்ஜுனா. இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற நிறுவனம். நம்ம ரூட்டு அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். ரூட்டை விட ஒருத்தன் இருக்கான், அவன் தான் ஆதவர்ஜுனா. அதுதான் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம். இந்த டீமு தான் முழுக்க இந்த மாதிரி பொய் செய்தியை பரப்புடுறது. சீமான் பொது வேட்பாளர் நின்றாருன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்று, பொது வேட்பாளர் சீமான் ஒரு வேளை நின்றா கூட அந்த தொகுதியில் ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. சீமான் தனிச்சுன்னா வாங்குகிற ஓட்டை விட பொது வேட்பாளர் திமுக சார்பாக அதிமுக சீமான் ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. என்னென்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொகுதியில் காங்கிரஸ் திமுக கொடுத்துருச்சு அம்பாசமுத்திரத்தில். ஏன்னா திமுக அங்கே செல்வாக்கு இல்லை. அதே மாதிரி அதிமுக பார்த்திங்கன்னா எஸ்ஐகி சுப்பையாவுக்கு தான் செல்வாக்கு. எஸ்ஐகி சுப்பையா அங்கே அந்த மக்கள் அதிகமாக வாழ்கிற கம்யூனிட்டி சேர்ந்தவர். அப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதிமுகனுக்கும் ஸ்ட்ரென்த் இல்லை. அப்போ நாம் தமிழர் கட்சி நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ணன் நத்தம் சுசான் 14,906 ஓட்டு வாங்கியிருக்காரு. மொத்தம் அந்த தொகுதியில் ஓட்டு போட்டவங்க பார்த்தீங்கன்னா 1,88,729 பேர். இதில் எஸ்ஐகி சுப்பையா 65,589 ஓட்டு. அதே மாதிரி பிபி துறை காங்கிரஸ்காரு 55,344 ஓட்டு. ராஜகோபாலன் 53,611 ஓட்டு. அது மாதிரி நத்தம் சுசான் 14,906 ஓட்டு. 5,000 ஓட்டுன்னு வைங்களேன். இப்போ இதில் சீமானை நின்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் திமுக அதிமுகவோட போனாருன்னா ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. தனியாக நின்னாலே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. நத்தம் சிவசங்கர் மாதிரி களத்தில் போயிருக்காங்கல்ல ஆட்கள், அவர் உழைச்சி 5,000 ஓட்டை வாங்கினாருன்னா சீமான் அவர்கள் உழைச்சி இன்னும் கொஞ்சம் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த விஜய் அவர்கள் இலவசம் கொடுக்குறேன்னாரு, இலவசம் கொடுக்க மாட்டார். அப்போ சீமான் அவர்கள் ஏதாவது ஒரு இலவசம் அறிவிச்சாருன்னா நான் 5,000 பணம் கொடுக்குறேன், இவங்கெல்லாம் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு விஜய் கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்லி நம்மளுடைய கருத்தை விதைச்சி நம்ம போனால் தான் உண்டு. நம்மளுடைய இலவசம் கொடுக்குறோம் ஏதோ ஒன்று சொல்லி போனால் தான் உண்டு ஒழிஞ்சு இப்படி அதிமுக தயவில் சீமானை போகிற மாதிரி முடிவுல இல்லை. மெயினாக இந்த புதிய தலைமை செய்தி ஒரு போலி செய்தி, அதான் இந்த வீடியோ. அப்படிப்பட்ட முடிவே சீமானை எடுக்கவே இல்லை. நாம் தமிழர் கட்சிக்காரங்க நிர்வாகிகள் அப்படி சொல்லவே இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படி ஜூனியர் விடன் ஒரு பொய் செய்தி வெளியிட்டானோ அதே மாதிரி இவனும் ஒரு பொய் செய்தி வெளியிடுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மொத்தம் சீமான் அம்பசம் நிற்பாரா நிற்கலை அப்படின்னா சீமானை நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது உண்மை தான். ஆனால் பொது வேட்பாளர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.